ஹாய், இப்போ நம்ம ஹைதராபாத் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹைதராபாத் பிரியாணி வந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு நான் இந்த ஊரில் தான் ஃபேமஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். இது பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் அது 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அடுத்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அடுத்து கர்டு. இப்போ அதுக்கான மசாலா என்னென்னலாம் பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், கீ தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு 2 டீஸ்பூன், லெமன், புதினா லீஃப் கொஞ்சம், 2 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மல்லி இலை வந்து கொஞ்சம் தேவையான அளவு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லீஃபு, பட்டை, ஏலக்காய் ஒரு 4-5, கிராம்பு ஒரு 4-5, மிளகு ஒரு 4. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். சில்லி பவுடர், அடுத்து கரம் மசாலா தூள், பொடி பண்ணி வச்ச ஏலக்காய், அடுத்து கீ ஆட் பண்ண போகிறேன். கீ வந்து நிறையாவே சேர்த்துக்கணும், ஏன்னா பிரியாணிக்கு தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. அதுக்கடுத்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து புதினா லீஃப் போடுறேன். கட் பண்ணி வச்ச கிரீன் சில்லிஸ், மல்லி, 1/2 லெமன், இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன்ல மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, ஊற வச்சிருங்க. அப்புறம் சின்னதாக ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் ஏலக்காய், சின்னமான் ஸ்டிக், பே லீஃப், மிளகு, கிராம்பு இதெல்லாம் வச்சு இப்போ அரிசிக்கு ஏற்ற தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஸ்பைசஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை போட போகிறேன். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போடணும். ஜீரா 1 டீஸ்பூன் போடுறேன். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து போடணும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் அது ஒரு 75% வெந்தால் போதும். கிண்டி விட்டுட்டே இருக்கணும். முழுசாக வேக வைக்கக்கூடாது, அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இப்போ ரைஸ் 75% வெந்துருச்சு, ஏன்னா நம்ம 30 மினிட்ஸ் ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம பிரியாணி பண்ணுற பாத்திரத்தில் ஊற வச்ச சிக்கனை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். பாயில் பண்ண ரைஸ் எடுத்து
ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் தண்ணியாவே சேர்த்து போடணும், ஏன்னா அப்பதான் வந்து வேகும். இப்போ மல்லி இலைய தூவுறேன், கொஞ்சம் புதினா, பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். அடுத்து கரம் மசாலா தூள், கொதிக்கிறப்ப போட்ட அந்த ஸ்பைசஸ் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ரைஸை செகண்ட் லேயரா போடணும். மறுபடியும் இந்த ஸ்பைசஸ்லாம் போடணும். கரம் மசாலா தூள், எல்லாத்தையும் போட்டுடலாம். மல்லித்தூள், புதினா, லாஸ்டா கீ எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து இந்த பிரியாணி பண்ற பாத்திரத்துல ஓரமா இந்த மாதிரி ரவுண்டா ஸ்டிக் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு லிட் எடுத்து டைட்டா மூடிடணும். ஏன்னா அப்பதான் பிரியாணி வெந்தது வந்து இந்த ஸ்டீம் வந்து மாவு வழியா நமக்கு தெரியும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ ரைஸ் நல்லா வெந்துச்சு. இப்போ சிக்கன் வெந்துச்சான்னு பார்க்கணும். நல்லா வெந்துச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தோசை தவா மேலே இந்த குக்கரை வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கணும். அப்படியே 5 to 10 minutes அப்படியே வச்சிருங்க. சிம்மில் 10 minutes வச்சு எடுத்ததுக்கப்புறம் ரைஸு எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ கிளறி விட்டுட்டு இப்போ கிளறினதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அதில் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்ல ஸ்மெல் வருது. இதோட நம்ம வெங்காய பச்சடி, பாயில்டு எக் வச்சு சர்வ் பண்ணலாம்.